பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் அவன் நுகம் என்று சொல்லப்பட்டது சத்ருவினால் வருகிற நுகங்கள், சத்ருவினால் வருகிற தடைகள், பிரச்சனைகள், பாரங்கள், இதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும். சத்ரு என்ன செய்கிறான்னா, நம்மளை சுமக்க முடியாத பாரங்களை நம்முடைய தோளில் வைத்து நம்மளை சுமக்க முடியாத அளவுக்கு, அதை நிமிர முடியாத அளவுக்கு நம்மளை என்ன செய்கிறான், பலவிதமான நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அதுபோல் கழுத்திலிருந்து அவன் நுகமும், கழுத்து அது தலை நிமிர முடியாத அளவுக்கு ரெண்டு விதமான பாரங்கள். ஒன்று, நிமிர முடியாத அளவுக்கு பாரம். ரெண்டாவது, நம்முடைய தலை நிமிர முடியாத அவமானங்களும் வெட்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை விழ பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த சத்துரு கொண்டு வருகிற இந்த தலை நிமிர முடியாத இந்த நுகத்தையும், நிமிர முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த நுகத்தையும் அபிஷேகம் முறித்து விடும். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போகிறார். 18 வருஷமாக நிமிர முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பெண் அங்கே இருக்கிறார், நிமிர முடியாத கூனி. இயேசு அந்த திருச்சபையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நிமிர முடியாத கூனிக்கிட்ட போய் அவளை தொட்டார். தொட்ட உடனே அவள் சுகமடைந்து விட்டாள், நிமிர்ந்து தேவனை துதித்தாள். ஆமேன். அங்கே இருந்தவர்கள் சொல்கிறாங்க, இது ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் சுகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, 18 வருஷமாய் பிசாசால் கட்டப்பட்ட இந்த மகள் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே. அல்லேலூயா. அவள் 18 வருஷமாக பிசாசு இவளை நிமிர முடியாத அளவுக்கு இவளை பாடாப்படுத்தி இவளை நிமிர முடியாத வைத்து கொண்டு அந்த பிசாசின் நுகத்தை ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்து அவளை தொட்டார். தொட்ட உடனே அவளுக்குள் இருந்த அந்த கட்டுகள் விலகினது. அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நிமிர முடியாத அளவுக்கு சுமைகள் இருக்கலாம். சத்ரு உங்களை நிமிர முடியாத அளவுக்கு பலவிதமான துன்பங்களையும் நெருக்கங்களையும் பாரங்களையும் உங்கள் மேலே வைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொடுவாராக. ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தொடப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகப் போகிறது. ஆமேன். நிமிர முடியாத சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கழுத்து மேலே இருக்கிற அந்த சுமை, தலை நிமிர முடியாத சூழ்நிலை. பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுக்கு உதிரப்போக்கு, வெளியே சொல்ல முடியாது, அவமானம், கூட்டத்தில் போக முடியாது, எந்த விசேஷத்தை வீட்டுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு நிலைமை, தலை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். அதற்கு முன்பதாக அவள் ஏராளமான வைத்தியத்தை போயிருக்கிறார். ஒருவராலும் அவளை குணப்படுத்த முடியலை. அவளுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழிந்து போனது. ஆனால் அபிஷேகம் பெற்ற இயேசுவை தேடி போனால், இயேசுவை தொட்ட உடனே அவள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள், தலை நிமிர்ந்தாள். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அவமானங்களும் வேதனைகளும், தலை நிமிர முடியாத அளவுக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த இயேசுவை தொடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபைக்கு நீங்கள் கடந்து போங்க, கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, அவரை தொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தலை நிமிர முடியாத இருக்கிற எல்லா சூழ்நிலையும் இயேசு இன்றைக்கு மாற்றி உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்த போகிறார். ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அவரை பின்பற்றின சீசர்களும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக நான் விசுவாசமாக உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய நுகம் மாற வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும்,
அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொன்ன வசனத்தின்படி எனக்குள்ள அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். உங்கள் நுகத்தை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொன்னது போல இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிமிர முடியாத சூழ்நிலைகள், தலை நிமிர முடியாத நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.